பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானத்தினாலும் நாளிலே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. மறுபடியுமாய் இந்த தேவ செய்தியின் மூலமாக உங்களை சந்திக்க கிருபை செய்தபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் வல்லமை, பவர் ஆஃப் கிரைஸ்ட் டிவிஎம் சிஜி சர்ச் திருவண்ணாமலை என்ற இந்த அஃபீஷியல் அட்ரஸின் படி இந்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். பல ஆயிரக்கணக்கான கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், தேவ ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, ரட்சிக்கப்படும்படி, சத்தியத்தை அறிகிற அறிவிலே அடைந்து ஆண்டவருக்கு ஆயத்தப்படும்படி இந்த ஊழியத்தை கர்த்தர் செய்யும்படி எங்களுக்கு கொடுத்தார். ஆகவே இதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை இதற்காக ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். அநாதையாய் அலைந்தேன், நான் ஆறுதல் இல்லை, பாதை மாறி ஓடினேன் பாவத்தின் தொல்லை. அநாதையாய் அலைந்தேன், நான் ஆறுதல் இல்லை, பாதை மாறி ஓடினேன் பாவத்தின் தொல்லை. ஏன் என்னை தேடினே இயேசுவே, ஏராளமான உந்தன் நேசமே. ஏன் என்னை தேடினே இயேசுவே, ஏராளமான உந்தன் நேசமே. கிருபையே, கிருபையில் அழைத்தவரே, கிருபையின் தேவனே, ஜீவனிலும் மேலான உம் கிருபை, ஜீவனையே தந்த மாக்கிருபை. ஜீவனிலும் மேலான உம் கிருபை, தேவனையே தந்த மாக்கிருபை. கிருபையே, கிருபையில் அழைத்தவரே, கிருபையின் தேவனே. நீர் மறந்தால் வாழ எங்கும் இடமே இல்லை, நான் மறந்தால் வாழ்வில் எங்கும் சுகமே இல்லை. நீர் மறந்தால் வாழ எங்கும் இடமே இல்லை, நான் மறந்தால் வாழ்வில் எங்கும் சுகமே இல்லை. நான் உம்மை எப்போதும் நினைப்பதே இல்லை, நீர் மட்டும் என்னை என்றும் மறப்பதே இல்லை. நான் உம்மை எப்போதும் நினைப்பதே இல்லை, நீர் மட்டும் என்னை என்றும் மறப்பதே இல்லை. கிருபையே, கிருபையில் அழைத்தவரே, கிருபையின் தேவனே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த முக்கியமான நோக்கத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் என்று எழுதியிருக்கிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். அப்போ இந்த உலகத்தில் இயேசு வந்ததற்கு நோக்கம், இழந்து போனதை கோடி 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 கோடியான மக்கள் இழந்து போனதை தேடவும், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சிக்கவே தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வந்தார். அப்போ லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த 3 உவமைகளை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா 100 ஆடு குறித்து ஒரு உவமை, இரண்டாவது 10 வெள்ளிக்காசு குறித்து ஒரு உவமை, மூன்றாவது 2 குமாரன், அதில் ஒரு குமாரன் தொலைந்து போனான். இது 3ஐயும் ஒரே அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு உவமைகளாக சொல்லி இருக்கிறார். இது எதை குறிக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அப்போ ஒரு மேய்ப்பன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போனது. காணாமல் போன அந்த ஆட்டை தேடும்படி 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை, காணாமல் போன ஆட்டை தேடிக்கொண்டு போய் அதை கண்டுபிடித்தான். அது கண்டுபிடித்து அதை தோளின் மேல் போட்டுக்கொண்டு அதை வீட்டிற்கு கொண்டு வந்து தன்னுடைய அயலகத்தார், தன்னுடைய சொந்தங்கள், நண்பர்கள், சிநேகிதர் எல்லாரையும் அழைத்து, காணாமல் போனது என்னுடைய ஆடு,
99 ஆடு வீதி இருக்கிறது. ஒரு ஆடு காணாமல் போய் இப்பொழுது அந்த ஒரு ஆடும் கிடைத்து விட்டது. ஆகவே காணாமல் போன என் ஆட்டை நான் கண்டுபிடித்தேன், வாருங்கள் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி அவன் எல்லாரையும் அழைத்து சந்தோஷப்படுகிறான். இதை குறித்து இயேசு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, காணாமற் போன ஆடு அந்த மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தமாய் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்றாரு. அப்ப காணாமல் போன ஒரு ஆடு கண்டுபிடித்தா என்ன நடக்கும்னா, பரலோகத்துல மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். எப்படின்னா, பூலோகத்துல கொஞ்சம் பேர் சந்தோஷப்படுவாங்க, ஆனா பரலோகத்தில் தான் ஒரு பெரிய சந்தோஷம். 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போனது. அதை கண்டுபிடிச்சு தோல் மேல போட்டு கொண்டு வந்து தன்னுடைய சொந்தம் அயலகத்தார் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு சந்தோஷம் அடைந்து அந்த காணாமல் போன ஆட்டிற்காக சந்தோஷம் அடைந்தான். பரலோகமே சந்தோஷப்பட்டது. அப்ப அதை சொல்றாரு ஆண்டவரே, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தமாய் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சுந்தர் சிங் என்ற ஒரு தேவ மனுஷன் சொன்னார். என்ன சொன்னான்னா, இந்த உலகத்துல எல்லாருமே நீதிமானா இருந்து ஒரே ஒருத்தன் பாவியா இருந்தா கூட அந்த பாவிக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்து மரித்திருப்பார் என்று அவர் சொன்னார். அருமையானவர்களே, ஆகவே ஒரு பாவிக்காக கூட அவர் இந்த உலகத்தில் வருவார் என்று அவர் சொன்னதை நாம் நினைக்கிறோம். இந்த நாளிலே எவ்வளவு பாவிகளை கர்த்தர் நேசிக்கிறார். பாவத்தை தான் வெறுக்கிறார், ஆனா பாவிகளை கர்த்தர் நேசிக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நீங்க ஒருவேளை காணாமல் போன ஆடுகளைப் போல இருப்பீர்கள். தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் காணாமல் போல ஆட்டை போல இருந்தேன். சங்கீதம் 119 கடைசி வசனம், உமது அடியனை தேடுவீராக என்று சொல்லுகிறார். அப்ப காணாமல் போன ஆடு, அது மனம் திரும்புகிற ஆடு தான் காணாமல் போன ஆடு. ஒருவேளை இந்த நாளில பாவத்திலும் சாபத்திலும் பயங்கரமான அக்கிரமங்கள் மீறுதல்களும் விட முடியாத பாவங்கள், ரகசிய பாவங்கள், வெளிரங்கமான பாவங்களிலும் நீங்கள் அகப்பட்டு இருந்தால் இயேசு உங்களை அன்புடன் அழைக்கிறார். உங்களுக்காக சிலுவிலே ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களுக்காக மரித்த 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து என்றைக்கும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறார். அவர் அழைத்து உன்னை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவருடைய பிள்ளையாய் மாற்றி பரலோகத்திலே உனக்கு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் உன் மூலமாய் அவர் உண்டாக்க போகிறார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகிறார், நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகிறார், நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். அருமையானவர்களே, இயேசு உன்னை அன்புடன் அழைக்கிறார். 100 ஆடுல ஒரு ஆடு காணாமல் போன ஆடு கிடைச்சி, அது நீங்க தான், நான் தான். ஆகவே நீங்க மனம் திரும்பி ஆண்டவர் பிள்ளையாகும்போது ஒரே பாவை நிமித்தமாய் பரலோகத்திலே பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. நான் 18 வயசுல மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளையா மாறினோம். இந்த நாள் வரைக்கும் அவர் என்னை ஆடுகளைப் போல அவர் காணாமல் போன என்னை அவர் தோல் மேல வச்சு சுமந்து கொண்டே இருக்கிறார். அதனால சந்தோஷமாய் நான் இருக்கிறேன், அவரோடு இருக்கிறேன், அவர் கைக்குள் இருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். நாம் நாளிலே காணாமல் போன ஆடு, அவர்தான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். 2வது ஓமையை சொல்றார். முதல் ஓமைய 15ஆம் அதிகாரத்துல சோத்தர்ணம் லூக்கா 15ல் 4-7 வரைக்கும் 100 ஆடுல ஒண்ணு காணாம போச்சு. 2வது அதே அதிகாரத்துல 15ஆம் அதிகாரம் லூக்கா 15ல் 8-10 வரைக்கும் 10 வெள்ளி காசுகளை உடைய ஒரு ஸ்திரீ ஒரு காசை இழந்து போனார். 10 வெள்ளி காசு. அந்த 10 வெள்ளி காசுல ஒரு வெள்ளி காசை அவள் இழந்து போனால், காணாமல் போய்விட்டது. அப்ப அந்த ஸ்திரீ என்ன செய்தார்? துக்கம் அடைந்தார். 10 வெள்ளி காசு வச்சிருந்தேன், இப்போ ஒரு வெள்ளி காசு காணாம போச்சேன்னு சொல்லி அந்த 10 வெள்ளி காசுல ஒரு காசு போனதுனால
அவள் துக்கமடைந்து விட்டாள். போனா போதெல்லாம் விடலை. அந்த ஒரு காசை அவள் தேடினாள். எப்படி அப்படின்னா, வேதத்தில் எழுதியிருக்கிறது, வீட்டை பெருக்கி பாருங்க சோத்திரம், அதை எல்லாம் ஒன்றா கூட்டி, அதை சோத்திரம் எல்லாவற்றையும் ஒன்றா கூட்டி அதெல்லாம் களைந்து பார்த்து அதை கண்டுபிடித்து விட்டாள். கடைசியில் அந்த 10 வெள்ளி காசையும் ஆக விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அந்த 10 காசில் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாள். உடனே அவள் தன் அயலகத்தார், நண்பர்கள், சிநேகரெல்லாம் அழைத்து 10 வெள்ளி காசில் ஒன்று காணாமல் போச்சு, அதை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்க அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப எல்லாரும் ஒரு வெள்ளி காசுக்காக அந்த அம்மா மிகவும் சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்தாங்க, குடும்பத்தில் மகிழ்ந்தாங்க. இதை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, மனந்திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவ தூதர்களுக்கு முன்பதாக சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொன்னார். அப்போ 10 வெள்ளிக்காசுல ஒன்று காணாம போச்சு, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அதை குறித்து என்ன சொல்றான்னா, மனந்திரும்புகிற ஒரே பாவி நிமித்தமாய் தேவ தூதர்கள் முன்பாக பெரிய சந்தோஷம் உண்டாகும். ஆகவே இந்த உலகத்திலே ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து நீங்க பின்வாங்கி போய் கர்த்தரை விட்டு தூரம் போய் இன்னும் ஆண்டவர்கிட்ட வராமல் இருப்பீங்களா, இன்னைக்கு மனம் திரும்பும்படி ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறார். இதுவரைக்கும் கர்த்தரையே நீங்க அறியலை, இயேசு தெரியும், ஆனால் நான் மனம் திரும்பலன்னு சொல்லி ஒருவேளை இருந்தீங்களானால் உங்கள் பாவங்களை இயேசுக்கு முட்டி போட்டு அறிக்கிடுங்க. என் பாவங்களை மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திக்கிறீங்க ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று என்னை தேவசமத்தில் அர்ப்பணிங்க. இயேசு உங்கள் பாவங்களை கழுவி, நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிப்பார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான விலையில் சோத்திரம். ஆகவே 10 வெள்ளி காசில் ஒன்று போனாலும் அதை மறுபடியும் கண்டுபிடித்த அந்த ஸ்திரீ சந்தோஷப்பட்டால் தேவ தூதர்களுக்கு முன்னதாக மாபெரும் சந்தோஷம் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். அதே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3வது உருவமை சொல்லியிருக்கிறாரு. 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் ஒரு அதிகாரத்திலேயே 3 இழந்து போனதை, காணாமல் போனதை குறித்து சொல்றார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன் இருந்தாங்க. அது இளைய குமாரன் போய் என் ஆஸ்திகளை எனக்கு பங்கிட்டு கொடுக்கும்படி அவன் வேண்டினான். தகப்பன் எவ்வளோ கெஞ்சியும் அவன் விடலை. அவன் போயிட்டு என்னுடைய ஆஸ்தி எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் போய் தகப்பனத்தில் வாலண்டியாக அதை பிடிச்சி கேட்டு அந்த சொத்தெல்லாம் பிரித்து கொண்டு போய் தூரதேசம் கொண்டு போய் துன்மார்க்கமாய் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து எல்லாத்தையும் அழித்து போட்டான். அவன் போன தேசத்தில் எல்லா பணமும் அழிந்த பிறகு ஒரு கொடிய பஞ்சம் உண்டானது. அந்த கொடிய பஞ்சம் வந்த பிறகு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. எல்லா நண்பர்களும் அவனை விட்டு போயிட்டார்கள். துன்மார்க்கமாய் வேசித்தனம் பண்ணினான் என்று அந்த வசனம் எழுதியிருக்கிறது. அவன் கூட இருந்தவங்க சந்தோஷமான காலங்களிலே, பணம் இருந்த காலங்களிலே சந்தோஷமாக அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா, இப்போ அவனுக்கு கொடிய பஞ்சத்தினால பன்றி மேய்க்கிற ஒரு குடியானவன்கிட்ட போய் பன்றியை மேய்க்கிறேன், எனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். சரி, அவன் பன்றி மேய்க்கிற வேலை கொடுத்தான். ஆனால் அவன் பன்றி தின்கிற தவிடு மேலே ஆசையாக இருந்தான். அதை கூட ஒருவனும் அவனுக்கு கொடுக்க மனதில்லை அப்படின்னு வேதம் எழுதியிருக்கிறது. அது மேலே ஆசை இருந்து பன்றி தின்கிற தவிடு கூட கிடைக்கல. இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கர்த்தரை தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை விட்டு, கர்த்தர் கொடுத்த உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்களுடைய சபையை விட்டு நீங்கள் வெளியே வெகு தூரமாய் நீங்கள் மிகவும் வருத்தப்பட்டு நீங்களே உங்கள் சொந்த சித்தத்தின்படி போவீர்களானால் இந்த இளைய குமாரனுக்கு நேரிட்டது உங்களுக்கு நேரிடலாம். சோத்திர அருமையானவர்களே, ஆக கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை, தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சபை, உங்களுடைய சொந்த மேய்ப்பன், உங்களை தகப்பனை போல நடத்துகிற மேய்ப்பனையும் ஆண்டவரை நல்ல ஊழியக்காரியும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு சபையில் நல்ல சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய பணத்தை, பொருளை, ஆசையெல்லாம் எடுத்து போயிட்டு
துன்மார்க்கமாய் ஜீவிக்க ரொம்ப தூரம் நீங்க போயிருப்பீங்க. கர்த்தரை விட்டு போயிட்டீங்க, குடும்பத்தை விட்டு போயிட்டீங்க, சபை விட்டு போயிட்டீங்க. இப்போ கொடிய பஞ்சம் போன இடத்துல நான் என்ன சரீர பிரகாரமான பஞ்சமோ அல்லது ஆவிக்குரிய பஞ்சமோ, வசனம் கிடைக்காத பஞ்சமோ, எந்த 2 பஞ்சமும் உங்களுக்கு வந்திருக்கலாம். அருமையானவர்களே, இப்பொழுது நீங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான். அந்த இளைய குமாரன் பன்றி தின்கிற தவிடு கூட கிடைக்காமல், அவன் ஆசைப்பட்டும் கிடைக்காமல் வருந்து அவன் சோத்திர பட்டினியாய் கடந்த நாளிலே அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் தகப்பனை அவன் நினைத்தான், குடும்பத்தை நினைத்தான், தான் விட்டு வந்த நிலைமையை நினைத்தான். என் தகப்படத்துல நான் எவ்வளவு பூர்த்தியாய், அழகாய், ஆசீர்வாதமாய், பரிபூர்ணமாய் சாப்பிட்டேன். இப்போ பண்டித்துங்கிற தவிடு கூட கிடைக்கல. அதனால என் தகப்பன்கிட்ட நான் திரும்பி போவேன். அவர் என்னை குமாரனா ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் ஒரு வேலைக்காரனா அவர்கிட்ட போவேன்னு சொல்லி அவன் அங்கேயே பொருத்தனை பண்ணி ஜோமன்னா அந்த வேலையெல்லாம் விட்டு தகப்பன்கிட்ட திரும்பி வரும்படி தூரத்துல வந்தான். தகப்பன் அவன் வீட்டுல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான், என் குமாரன் வருவான்னு சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னா அந்த குமாரன் தூரத்துல வருவதை கண்டு தகப்பன் ஓடி அடைத்து முத்தமிட்டு அவனை கொண்டு வந்து சவரம் பண்ணி அவனுக்கு சோத்திரம் குளிக்க வச்சு அவனுக்கு புத்தாடை போட்டு அவனுக்கு நல்ல பாதரட்சைகளை கொடுத்து நல்ல மோதிரங்களை கொடுத்து சிறப்பான வஸ்திரங்களை கொடுத்து அவனை சோத்திரம் தன் வீட்டில வேலைக்காரனாக அல்ல குமாரனாகவே ஏற்றுக்கொண்டான். என் மகன் காணாமல் போனான், திரும்ப கிடைத்தான். இவன் மரித்து போனான், திரும்பவும் உயிர்ப்பித்தான் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இடத்துல உங்கள் தகப்பனை தாயை விட்டு உங்கள் சொந்த சபை உங்களை வழிநடத்தின ஞானஸ்தானம் கொடுத்த ஊழியக்காரனை விட்டு வெகு தூரம் போய் துன்மார்க்கமாய் உங்கள் சுய இஷ்டப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் எங்களுக்கு கடைசி தருணம் இது. எழுந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தார் என்ற வார்த்தை உங்களுக்காக தான் இந்த நாளில் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் தகப்பனிடத்துல ஓடி வரணும். அவன் என்ன சொன்னா, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தகப்பன்கிட்ட ஓடி வந்தபோது தகப்பன் வேலைக்காரனாக அல்ல குமாரனாகவே அவரை ஏற்றுக்கொண்டார். என் நாளிலே அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அழைப்பு. 100 ஆடுல 1 காணாம போச்சு, அதை தேடி கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கடுத்து 10 வெள்ளிக்காசுல 1 தொலைந்த பொழுது அதையும் தேடி கண்டுபிடித்தாகிவிட்டது. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 2 மகன்ல 1 மகன் சோத்திரம் தொலைந்து போனான், அதையும் தேடி கண்டுபிடித்தாங்க. அல்லேலூயா. ஆகவே சோத்திரம் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்காக ஜெபிக்கப்பட தொலைந்து போனால், ஒருவேளை நீங்கள் தூரம் போயிருந்தால் சோத்திரம் இன்றைக்கு எழுந்து போன தேடும் ரட்சிகமே இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தைகளை நிறைவேறும்படி வாருங்க. கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொண்டு ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி மீண்டும் பழைய நிலைமையிலே உங்களை திருத்துவார். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நாளிலே இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் ஆண்டவரே இழந்து போன தேட ரட்சிக்க வந்த இயேசு தேடி ரட்சித்து விடுவித்து மறுபடியும் நிலைமையில நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.